2026 அன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு முக்கியமான ஜியோவை பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜியோ என்ன சொல்லுதுன்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன்துறைன்னு இருந்த நேம சமூக நீதித்துறைன்னு மாத்திருக்காங்க. கேட்கும்போது இதுல என்ன இருக்கு? சமூக நீதினா நல்ல நேம் தானே, ஒரு ஜாதி பேரை நீக்கிட்டு பொதுவான ஒரு நேம வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிக்க தோணும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தமும் 100 வருஷ வரலாறும் பலருக்கும் தெரியாது. முதல்ல இந்த வார்த்தையோட அர்த்தத்தை புரிஞ்சுப்போம். ஆதினா தொன்மையான, திராவிடர்னா தென்னிந்தியாவின் குடிமக்கள். அப்போ ஆதி திராவிடர் என்பது இந்த மண்ணோட தொன்மையான குடிமக்கள்னு அர்த்தம். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதி பெயர் கிடையாது. இன்னைக்கு இருக்கிறவங்க இதை ஒரு ஜாதி பெயர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா 1922 சென்னை மாகாணத்தை நீதி கட்சி ஆண்டபோது ஒடுக்கப்பட்ட மக்களின் மாபெரும் தலைவரான MC ராஜா, ரெட்டைமலை சீனிவாசன் போன்ற தலித் தலைவர்கள் போராடி வாங்கி கொடுத்த ஜாதி கடந்த அடையாளம் இது. அண்ணல் அம்பேத்கர் என்ன சொன்னார்? பட்டியலின மக்கள் தங்களுக்குள்ள இருக்கிற உற்சாதி பிரிவுகளை மறந்து சாதாரண பாகுபாடுகளை கலைச்சி ஒன்னா திரண்டு நிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அம்பேத்கர் அதை சொல்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டு தலைவர்கள் யோசிச்சு உற்சாதிகளை ஒழிக்க வேண்டும் வந்த பெயர் தான் ஆதி திராவிடர். சரிங்க, வரலாறு இருக்கட்டும், இப்போ பெயர் மாத்தியாச்சு, இதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டா இங்கதான் ஒரு பெரிய அரசியல் ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. இதற்கு ஒரு உதாரணம் இருக்கு. 1998 டெல்லியில இருந்த மத்திய அரசாங்கம் இதே மாதிரியான SC/ST மக்களுக்காக தனி அமைச்சகத்தை சமூக நீதி அமைச்சகம்னு மாத்தினாங்க. அப்படி மாத்தினதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா? SC மக்களோட நலன் மட்டும் இல்லாம பிற்படுத்தப்பட்டோர், அதாவது OBC, மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் எல்லாத்தையும் ஒரே துறைக்குள்ள கொண்டு வந்தாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, இந்திய மக்கள் தொகையில 17% இருக்கிற SC மக்களுக்கான கவனமும் அவங்களுக்கான பட்ஜெட் நிதியும் மற்ற பிரிவுக்கும் பிரிஞ்சு போச்சு. அவங்க நலன் பெரிதும் புறக்கணிக்கப்பட்டது. தமிழ்நாட்டுல மாண்புமிகு முதலமைச்சர் C. ஜோசப் விஜய் அவர்கள் 8 SC அமைச்சர்களை அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாநிலத்துல இல்லாத ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். அதை நம்ம பாராட்டணும். ஆனா அதே நேரத்துல இந்த 2026 கொண்டு வந்த ஜியோ இந்த நேம் சேஞ்ச் பண்றது SC மக்களுக்கான கவனத்தையும் எதிர்காலத்துல குறைச்சிடுமோ, டெல்லியில நடந்த அதே நிலைமை நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டுல வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு நியாயமான பயம் இன்னைக்கு இந்த சமூகத்துல வர ஆரம்பிச்சிருக்கு.